கட்டையில தண்ணி ஊற்றி வச்சோன்னு பாருங்க, குரங்கெல்லாம் எப்படி குடிக்குது பார்த்தீங்களா? எல்லாம் எப்படி குடிச்சிட்டு இருக்குது பாருங்க. இதுல இந்த தொட்டியில பாருங்க ஒரு 5-6 குரங்கு குடிக்குது பாருங்க. அது பாரு எல்லாம் கட்டையில வச்சிருக்கிறேன் பாருங்க. கட்டையில இருக்கு பைய போச்சுடா. வெயில் காலத்துல மேல இருக்கிற குரங்குக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி நம்ம எப்பயாவது ஃப்ரீயா இருக்கிற டைம் சாப்பாடு சின்ன சின்ன தொட்டி வந்து பாத்தீங்கன்னா பாலம் அந்த கர்ணிகளை வச்சிருப்பாங்க. இதுலதான் ஊத்தணும். குரங்கிட்ட மட்டும் நம்ம வந்து பயந்துடவே கூடாதுங்க. பயந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடிச்சிடும். வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கடலக்காய் கொண்டு வந்தேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னடா கையில குடத்தோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பாப்பீங்க. ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா வெயில் அதிகமா அடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம நைனாமலையில தண்ணி ரொம்ப ஃபுல்லா வத்தி போச்சுங்க. நம்ம பாலி 2-3 பாலி இருக்கு மலை மேல. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம ரொம்ப ட்ரையா இருக்கு. அதனால மேல இருக்கிற குரங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 3 குடம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா தடை பண்ணியிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பாலம் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த பாலத்து மேல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து தண்ணி ஊற்றி தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க. இந்த தண்ணி கொண்டு போய் தொட்டியில ஊத்திட்டோம்னா அது வந்து குரங்கு வந்து குடிச்சுக்கும். இப்ப அந்த வீடியோ தான் இப்ப ஃபுல்லா இதில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா சூப்பரா வேற லெவல்ல இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 குடம் தண்ணி வந்து பிடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில வச்சு கொண்டு போலாம்னு தான் முடிவு பண்ணிருக்கிறோம். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தொட்டி, நம்ம கிணத்து தொட்டி இருக்குது. அப்புறம் பக்கத்துல வந்து போர் தண்ணி பக்கத்துல வந்துட்டு இருக்குது. ஒரு 3 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போலாங்க. போர் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடா இருக்கும். இப்ப வரது பாத்தீங்கன்னா நம்ம தொட்டி தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 70-80 குடம் தண்ணி இந்த தொட்டியில இருக்குங்க. அதனால தொட்டி தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கூலிங்கா இருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப தண்ணி நம்ம பிடிச்சாச்சு. 3 குடம் வந்து பின்னாடி 2 குடம் கட்டி போட்டுக்கிட்டோம். முன்னாடி ஒரு குடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு மிக்சர் பாக்கெட்லாம் இருக்கு. அது எல்லாமே கடல்ல வச்சிருக்கிறோம். இதெல்லாம் மேல போயிட்டு நம்ம குரங்குக்கு தான் போட போறோம். நம்ம மலை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வந்து வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸ்டார்டிங்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரோடு போட்டதுல இருந்து மேல வந்து பாத்தீங்கன்னா தடம் வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பாலம் இருக்கு, எத்தனை ஏர்பேட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஃபுல்லா போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாரும் மறக்காம போயிட்டு பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மலையில் நம்ம வந்து மேல ஏறிட்டோம். இப்ப பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா திட்டு, இந்த சைட்ல திட்டு இருக்கு. இந்த திட்டுலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி வச்சு விட்டுருக்காங்க. அந்த தொட்டியில தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போறோம். இப்போ வந்து ஃபுல்லா வெயிலா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா குரங்கு எதுவுமே வரலைங்க. எல்லாம் போய் நல்லா அண்டிக்கிச்சு. இப்போ நம்ம கூப்பிட்டாதான் அது வரும். வண்டி நிறுத்திடுவோம். நம்ம வந்து இருக்கிற தண்ணி ஊத்திட்டு தீனியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு குரங்கு கூப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றியும் விடாது, தீனி கொடுக்க விடாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஊத்திடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டி வந்து பாத்தீங்கன்னா பாலம் அந்த கர்ணிகளை வச்சிருப்பாங்க. இதுலதான் ஊத்தணும். ஒரே இதுல ஊத்த வேணும். ஒரு 2-3 இது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கும். இப்போ அங்க அந்த பக்கம் ஒண்ணு இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்துருச்சா? பாருங்க, வர ஆரம்பிச்சிருச்சுங்க குரங்கெல்லாம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டை விட்டு ஒரு கட்டை வந்து இந்த மாதிரி வாளி மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம அதுலதான் தண்ணி ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வெயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வந்து வெளியவே வராது, நல்லா தான் இருக்கும். பாருங்க, இப்பதான் ஒன்னொன்னா வர ஆரம்பிக்குது பாருங்க. பாத்தீங்களா, குரங்கு இங்க எல்லாம் வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுங்க. இங்க சுத்தமா தண்ணி கிடையாது. இன்னும் வந்து கொஞ்சம் தான், ஒரு 10 குரங்கு தான் வந்திருக்கு. கால்வாசி கூட தான் வந்திருக்கு. இப்ப இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. ஆனா வந்து குரங்கிட்ட மட்டும் நம்ம வந்து பயந்துடவே கூடாதுங்க. பயந்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கடிச்சிடணும். அது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு நம்ம வந்து பயந்துடவே கூடாது. அதுக்கு ஈக்குவலா நம்மளும் மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா?
இருக்குங்க. ஆளு கூட தரேன். இந்தா. ஏய் யா இந்தா. இந்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா பழம் வீட்டில இருந்து எடுத்து வந்தேன். கடையில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மளிகை ஸ்டோரில் இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி மலைக்கு போய் தண்ணி கொண்டு போய் கொஞ்சம் கொண்டாந்துருந்தேன். அவங்க இருந்து காந்தி மளிகை ஸ்டோர்ல இருந்து பிஸ்கட் பாக்கெட்லாம் கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் வச்சிருக்க அந்த பிஸ்கட் பாக்கெட் தாங்க. ஏய் போது விடு. இங்கே எவ்வளோ திம்ப அதுங்களா நம்ம கிட்டே சண்டைக்கு வருது பாருங்க. ஹேய் வெயிலா இருக்குதுங்க. யாரும் வரவே முடியல. எல்லாம் நல்லா நின்று அங்கங்க நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து அவ்வளோ சட்னி யாரும் வர மாட்டேன். ஹேய் ஹேய் எப்படி பிடிங்கிச்சு பாத்தியா? ஏய் வண்டி தள்ளி விட்டுற போகுது. கூச்சுரா வண்டி தள்ளி விட்டு செலவு பண்ணி விட்டுறாதீங்க. சரி இங்க வந்துரு. ஏய் பா 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 கையில் வச்சுக்க. அதுக்குள்ள நான் கடலக்காய் இருக்குது. கடலக்காய் கொஞ்சம் போட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கடலக்காய் கொஞ்சம் கொண்டு வந்தேன். ஆனா வந்து நம்ம குரங்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி கடலக்காய் சரி வாழைப்பழம் கொடுக்கறது வேற பொறி சொல்லுவோம். கடலை பொறி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அரிசி பொரி. அது சொல்லும் எதா இருந்தாலும் கொடுக்கும்போது வந்து நீங்க தயவு செய்து பயந்துடாதீங்க. பயந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை கடிச்சிடும். நம்ம அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீங்க பார்க்கதான் அப்படி இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஏரியாவில் சிலதுல ஒரு மாதிரி டக்குன்னு கடிச்சு விடும். ஆனா நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், இதோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே இங்க பாக்குறோம். இப்ப இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் குரங்கு இருக்குதுங்க. ஒண்ணு கீழே இருக்கிற குரங்கு மேல வராது, மலை மேல வராது. மலை மேல இருக்கிற குரங்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே வராது. அதனால இப்ப வந்து இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே மேலேயே தான் இருக்கும். ஒரு 2-3 இடத்துல வச்சிருவோம். ஹேய் யா இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் போட்டாச்சு. இன்னும் மேல இன்னும் கடைசி இது வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆலமரத்திட்ட ஒரு செட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க தனியா இருக்கும். அந்த கேங் ஒன்று இருக்கும். நம்ம அங்க கொஞ்சம் போயிட்டு அங்க கொஞ்சம் போட்டுடலாம், வச்சிடலாம். மீதி எடுத்துக்குவோம், அங்க கொண்டு போய் போட்டுக்கலாம். மூத்தம் போயிட்டு இருக்குது அந்த இதுல. பாருங்க பாத்தீங்களா, அப்படியே ஒவ்வொன்றா ஒடியாடுது பாருங்க. இப்பதான் வந்து சத்தம், இந்த குரங்குலாம் சத்தம் போட்டுச்சு. அந்த குரங்குலாம் கூப்பிட்டுது பாருங்க. ஒவ்வொன்றா இப்ப மேல அங்க இருந்து பாருங்க ஒவ்வொன்றா எட்டி குச்சிட்டு இருக்கு. அதிகம் வந்து வெயில் இருந்துச்சுன்னா வெயில் குரங்கு வரவே வராது. எல்லாம் நல்லா தான் போய் படுத்திருக்கோம். காலையில டைம்லாம் சாயந்தரம் டைம் தான், மதிய டைம்ல வெளியே வரவே வராது. எல்லாம் வந்துருச்சுங்க, குரங்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்ப இங்க கொஞ்சம் போட்டலாம், எதுக்கும் இன்னும் பாதி இன்னும் கொஞ்சம் போட்டுருவோம். ஏன்னா இங்க நிறைய வந்துருச்சு, கூட்டம் வந்துருச்சு பாருங்க. இந்த சைடு எல்லாம் தெரியுது பாருங்க. ஹை ஹை இந்த குடத்தை உருட்டுது பாரு, குடத்தை பிடிங்க. குடம் வேற ஓசு ஆயிட்டு வந்துச்சு. சரிங்களா, நம்ம எவ்வளவு பாசம் காட்டுறோமோ அதே அளவுக்கு ஈக்குவலா நம்ம பாசம் நம்ம கிட்ட கொடுக்குங்க. ஒண்ணுமே பண்ணாது பாருங்க. சாப்பிடு. உங்களுக்கு நீ கொடுக்குறியாவா? வா வா இங்க வா. இது குடும்பம் வந்து வெயில இருந்து வா, நீ கொடுக்குறியா? அடுத்தது வந்து சரவணா இருந்தா கொடு. ஒண்ணுமே பண்ணாது பாருங்க. கொடுக்குற அதையெல்லாம் எடுத்துக்கும் பாரு. கடிக்காதுங்க. ஆனா நம்ம கொஞ்சம் சேட்டை காட்டிட்டோம்னா கண்டிப்பா கை பிடிச்சி கடிச்சிடும் பாருங்க. எல்லாம் பெரிய பெரிய குரங்கு இது. இங்க பாருங்க, இன்னும் கீழே இந்த பக்கம் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்ப மலையில அந்த பக்கம் மேல இருந்து கீழே இறங்குதுங்க. நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேல தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் போலான்னு. ஆக்சுவலா இந்த சத்தம் போட்டு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து குரங்கு கீழே கூட்டிட்டு வந்துருச்சுங்க. பாருங்க எவ்வளவு குரங்கு வந்துருச்சு பாருங்க. எல்லாம் வந்து அங்கங்க போட்டதை வந்து கடலக்காய், அப்புறமேட்டு கோதுமை, பிஸ்கட் பாயிட்டு எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது பாருங்க. சரண கொடுத்துட்டியா? அப்படியே பாக்கெட்டோட இருக்காத, காயத்தை எடுத்துரு. காயத்தை பிடிச்சிக்க. ஏய் கடிக்குது பாத்தியா? போச்சுடா, இழுத்துட்டு போகுது.
ஏன் பயப்படாதவனே இல்லை எப்படி இந்த நடிக்கிறியா குரங்கு பிடிச்சி வாழை பிடிச்சா இது பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க வந்து பயந்து கிடையாது ஹை ஹை பாதியா நம்ம கிட்ட எப்படி சண்டைக்கு வருது பாருங்க கொஞ்சம் பயப்படக்கூடாதுங்க வாங்க வாங்க ஹை ஹை சத்தம் போடாதீங்க இதான் கடிக்க வந்துச்சு இல்லை அது கடிக்குது ஒரே இடத்துல பெரிய பெரிய குரங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரங்கு வந்து சாப்பிட விட மாட்டேங்குதுங்க ஏய் அங்கதான் நீ சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் இங்க வர நீங்க சின்ன நீ வந்துரு இங்க வந்துரு அங்க போவாத எங்க போனாலும் பாரு வந்துருது அப்படியே சுத்தியும் காட்டு அங்க பாருங்க எப்படி சாப்பிட்டு பாத்தீங்களா ஒவ்வொரு கட்டையிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்குது பாருங்க நிறைய வந்துருச்சு குடிக்க வந்து தண்ணி இருக்காது அதனால நம்ம அந்த கட்டையில் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம் இதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிருங்க ஒவ்வொன்றும் எப்படி பொறுக்கி சாப்பிடுது பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு குரங்கு வந்துருச்சுங்க இந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல இருக்கிற குரங்கு வந்து மேலே தான் இருக்கும் கீழே வராதுங்க அதே மாதிரி கீழே இருக்கிற குரங்கு வந்து கீழே தான் இருக்கும் மேலே வராது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல மேல இருக்கிற குரங்குக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இந்த மாதிரி நம்ம எப்பயாவது ஃப்ரீயா இருக்கிற டைம் சாப்பாடு ஆக்கி போடுவோம் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுவோம் இந்த மாதிரி நிறைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஏதோ நம்மளால முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறோங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு இங்க வந்து கொடுத்தாச்சு இன்னொரு மேல ஒரு செட் இன்னொரு செட் இருக்குதுங்க அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் கொடுக்கலாம் சரி இந்த வண்டியில கொண்டு வந்தது பாருங்க இந்த குடம்லாம் எப்படி வந்து இப்பெல்லாம் நசுங்கி கிடக்குது பாருங்க சைட்ல வச்சு கீழே சாக்கு மாதிரி தான் வச்சோம் அப்பயும் வந்து நசுங்கிருச்சு இப்ப நம்ம அடுத்ததா ரெண்டாவது இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரங்க மேல பார்த்தாலே பக்கத்துல தெரியுதுதான் ஆலமரம் இந்த ஆலமரத்திட்ட ஒரு செட் ஆஃப் கேங் வந்து பாத்தீங்கன்னா குரங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும் இது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா மலை தெரியும் முன்னாடி பாருங்க வியூ பாருங்க இப்படிதான் மலைக்கு வந்தாச்சுங்க ஒரு 90% வந்து நம்ம மேல ஏறின மாதிரி தான் நம்ம ஆல்ரெடி இந்த மலையை பத்தி ஃபுல் டீட்டெயில் நம்ம சேனல்ல போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்க பார்க்காம பார்த்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க அப்புறம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கட்டை பாருங்க இந்த கட்டையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி இங்க ஊத்தலாம் இங்க காட்டு சரவணா இங்க பாத்தீங்களா கட்டுகள் கட்டி இருக்காங்க இந்த மாதிரி கட்டையில் போட்டு இங்க தண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கட்டை விட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தொட்டி மாதிரி சின்ன சின்ன தொட்டி வச்சிருக்காங்க அதை நம்ம ஊத்தி வச்சிட்டோம்னா அது வந்து எப்ப வேணுமோ ஓரளவுக்கு கொஞ்சம் குடிச்சுக்குங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சத்தம் போட்டு கூப்பிட்டோம் பாத்தீங்களா அது வந்து கீ பெண்ட் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை அதனால என்ன இப்போ வச்சு கூப்பிட்டதெல்லாம் வந்து அந்த குரங்குலாம் சத்தம் போடவும் இங்கிருந்த குரங்கு சேர்த்து அங்க வந்துருச்சு அதனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குரங்கு எதுவும் இல்லை நம்ம ஊத்தி வச்சிருவோம் ஊத்தி வச்சுட்டோம்னா அது வந்து எப்ப வேணாலும் வந்து பொறுமையா சாப்பிட்டுக்கும் கொஞ்சம் இருக்குது இன்னொரு கட்டைக்கு ஆகும் ஓரளவுக்கு எல்லாமே இங்கே தாங்க குரங்கு எல்லாமே தங்குங்க அதனால வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான இடங்க அதனால நம்ம இங்கே ஊற்றியாச்சு சரி இருக்கிற இன்னும் பிஸ்கட்லாம் இருக்குது அந்த பிஸ்கட்லாம் அந்த கட்டையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு விட்டுருலாங்க ஆனால் இங்கே தான் வந்து தங்கு இந்த மரத்தடியில் தான் வந்து படுத்துங்க அதனால இந்த இடம் தான் நம்மளுக்கு மெயின் எல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பரவலாக வச்சுருவோம் ஏன்னா நம்ம ஒரே இடத்துல போட்டோம்னா வச்சுக்கோங்க எல்லாம் சண்டை பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றும் இறச்சி விட்ருங்க அதே மாதிரி இங்க கொண்டு வந்த காயத்தை வந்து பத்திரமா வந்து நம்ம இங்கே போட்டு போகக்கூடாது இதுதான் நம்மளுக்கு வந்து மெயினானது இந்த பிளாஸ்டிக் காயத்தை வந்து நம்ம கொண்டு வந்த கவர்ல எடுத்து போய் கீழே வந்து கொண்டு போயிடணும் அதே மாதிரி நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க ஏன்னா எல்லாரும் வந்து மோஸ்ட்லி ஒரு 90% எல்லாம் படிச்சவங்க தான் நம்மளே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது இந்த டைகர் பிஸ்கட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டு வச்சிடலாம் கண்டிப்பா வரும் இங்க அங்க கீழே இருக்கிறது அப்புறமேட்டு இன்னும் கீழே எங்கேயாவது போனது எல்லாம் கண்டிப்பா இங்கதான் வரும் ஏன்னா இது வந்து நைட்டு தூங்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம் தான் பக்கத்துலேயே தண்ணி இருக்குது
பக்கத்துல பிஸ்கட் போட்டுருக்கோம். இந்த பிஸ்கட் பக்கத்துல தண்ணி இருக்குது, சாப்பிட்டீங்க தண்ணி குடிச்சுக்குங்க. ஒடியாது பாருங்க, கூப்பிட்டு வந்து பாத்தீங்களா, எல்லாம் பாரு நிழல்ல எல்லாம் படுத்திருக்கோம். வா வா நான் தான் ஊட்டி விடுவேன். நான் தான் ஊட்டி விடுவேன். இந்த இரு, நான் ஊட்டி விடுறேங்கறல, கையில பிடிக்காத. பாத்தீங்களா கையில இருக்கு, பைய எடுத்து வருது. ஏனா பைய கீழ தள்ளி விட்டுற போகுது. ஆமா, பைய தள்ளி விட்டுச்சுன்னா வீட்டுல விட மாட்டாங்க வேற. பாருங்க எல்லாம் ஒடியாருது பாருங்க, அங்க பாருங்க எல்லாம் பாத்தீங்களா கூப்பிடும். அது எல்லாம் பாத்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து எல்லாம் நல்லா படுத்துருக்கும், கூப்பிட்டா மட்டும் தான் வரும். சாயந்தர டைம்ல நல்லா வந்துருச்சுன்னா தானே ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க படுத்துனால வந்துடும். போ இந்த சாப்பிடு. அது பாரு எல்லாம் கட்டையில வச்சிருக்கிறேன் பாருங்க, கட்டையில இருக்கு. பைய போச்சுடா, போச்சுடா, பைய எடுத்துட்டு போச்சுன்னா வேலை முடிஞ்சு. பாருங்க எல்லாம் வந்துருச்சு பாருங்க, வந்துருச்சு பாத்தீங்களா, கூப்பிட்டோன்னே எல்லாம் ஓடி வந்துருச்சு. எல்லாம் படுத்துருக்குங்க, வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க, ஒண்ணு ஒண்ணா சாப்பிடுங்க. இழுக்காத, இந்தா பாத்தீங்களா, அது அழகா இருக்கும். ஒரு இது பாத்தீங்களா, நம்ம அந்த கட்டையில தண்ணி ஊற்றி வச்சோன்னு பாருங்க, குரங்கெல்லாம் எப்படி குடிக்குது பாத்தீங்களா. பாருங்க சூப்பரா குடிக்குது பாருங்க தண்ணியை, நல்லா பொறுமையா குடி. விக்கிக்கு போகுது அங்க பாருங்க, குட்டிக்கிறங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதே மாதிரி அங்க பாத்தீங்களா ஒவ்வொரு கட்டையில எப்படி தண்ணி குடிக்குது பாருங்க. நம்ம ஊற்றி வச்ச குரங்கு குடி குடி குடி. இதுல இந்த தொட்டியில பாருங்க ஒரு 5-6 குரங்கு குடிக்குது பாருங்க. இதுதாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. பாருங்க எல்லாம் கூப்பிட்டோனையும் அங்கிருந்து எவ்வளவு குரங்கு வந்துருச்சு பாருங்க. புடுங்குது பாத்தியா கையில, பாத்து கொடு பாத்து கொடு. பாருங்க நிறைய வந்துருச்சு பாருங்க அந்த கட்டையில, பாருங்க ஏகப்பட்டது இருக்குது. எல்லா பிஸ்கட்டையும் சாப்பிட்டுருச்சுங்க. இந்த கட்டையில நம்ம வரிசையா போட்டு போனோம் பாத்தீங்களா, அந்த கட்டையில மட்டும் தான் 2-1 இருக்குது, மீதி எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் சாப்பிட்டுருச்சுங்க. எல்லாம் இப்ப தண்ணி ஊற்றி வச்சோம், இங்க பாருங்க தண்ணி குடிச்சிருக்குது பாத்தீங்களா. எல்லாம் பிஸ்கட் சாப்பிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கிச்சு. பெரிய குரங்கு இது, பார்த்து ஜாக்கிரதையா இருக்கும், இல்லையா நம்மளே கடிச்சு விடுவோம். குடி குடி, பொறுமையா குடி. பாத்தீங்களா மிரட்டுது நம்மளையே. ஆஹா, பத்துலைங்க இன்னைக்கு நிறைய குரங்கு வந்துருச்சு, எதிர்பார்க்கறதோட அதிகமா இருந்துருச்சு. ஃபர்ஸ்ட் முன்னாடி போட்டப்ப எது இல்லையே பாத்தீங்களா, நான் இப்ப வந்து நிறைய வந்துருச்சு பாருங்க. வரிசையா உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குது பாருங்க. இன்னமும் அங்கிருந்து அந்த லைன்ல அந்த பக்கம் இருந்து தான் வந்துட்டு இருக்குது பாருங்க. நம்ம எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குரங்கு அதிகமா வந்துருச்சு. அடுத்த டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு இன்னும் வந்து நிறைய செஞ்சு கொண்டு வருவோம். 10 தானே, 10 சரி சரி, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது இவ்வளவு தூரம். நம்ம நிறைய பேர் வந்துட்டானுங்க, அதனால 10 அடுத்த டைம் நிறைய உடம்பு போட்டுருவோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. பாருங்க எல்லாம் சாப்பிட்டு பத்தாம எல்லாம் மீதி உட்காந்துருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே. பிஸ்கட்டே எல்லாம் எல்லாமே சாப்பிட்டுருச்சு பாருங்க. வேற எல்லாம் வரிசையா எப்படி உட்காந்துருக்குது பாருங்க, நிறைய உட்காந்துருச்சு இன்னைக்கு. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நீங்க பாத்துருப்பீங்க, நம்ம வந்து தண்ணி கொண்டு வந்தோம், அப்புறம் பிஸ்கட், அப்புறமேட்டு நிலக்கடலை, கோதுமை இதெல்லாம் வந்து கொண்டு வந்து குரங்கு எல்லாம் போட்டோம். 2 பிட்டா வந்து போட்டோம். ஒண்ணு கீழே இதுல போட்டு ஃபர்ஸ்ட் பாத்துருப்பீங்க, 2வது வந்து மேல. குரங்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க தங்கும். இங்க இருக்கிற குரங்கு கீழே போகாது, கீழே இருக்கிற குரங்கு மேலேயும் வராது. எனக்கு நல்லா சின்ன வயசுல இருந்தே நல்லா பழக்கம், அதனால நான் கேரண்டியா சொல்லுவேன். பக்கத்துல இந்த ஆலமரம் இருக்குது, இந்த ஆலமரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் தங்கிக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டையில ஃபுல்லா வச்சுட்டோம். வழக்கத்துக்கு மரம் வந்து குரங்கு நிறைய வந்துருச்சு, அதனால சாப்பாடு பத்தல. அது ஒரே ஒரு மன வருத்தம் தான். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய சாப்பாடு கொஞ்சம் நிறைய ஆக்கி நிறைய ஒரு 10 படி பக்கமா போட்டு பெரிய குண்டால எடுத்து வந்து வரிசையா வச்சிடலாம் அந்த கட்டையில. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பாடு எல்லாம் கொண்டு நிறைய கொண்டு வரலாம். இந்த வீடியோல நம்ம கூட வந்தது பாத்தீங்கன்னா சரவணன், அப்புறமேட்டு கோகுல். ஆல்ரெடி நிறைய நம்ம சேனல்ல பாத்திருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம கேமராமேன் 2 பேரும் தான் இவங்க, நிறைய வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.